القلب سما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் கூறும் அறிவுரைகள் வகுப்புல 11வது வகுப்புல இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னையோட வகுப்புல நம்ம பார்க்க போற விஷயம் அதாவது ஒரு வரலாறு. அந்த வரலாறை பார்த்து அந்த வரலாறு மூலியமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றான் அப்படின்ற விஷயத்த இன்ஷா அல்லாஹ் இன்னையோட வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா சமூகங்களும், சரியா, சமூகங்களா இருந்தாலும் சரி, சில மனிதர்களை குறிச்சு அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வரலாறா இருந்தாலும் சரி, அது எல்லாமே இப்ப உள்ள காலத்துக்கு எப்படி நம்ம அதை பொருத்தி பார்க்கணும், இப்ப இந்த விஷயத்துல இருந்து நான் என்ன எடுத்துக்கலாம், என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த விஷயம் அந்த மாதிரிதான் நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த வரலாற சொல்லி நம்ம எடுத்த படிப்பினைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரலாறு யாருடையது அப்படின்னா, 2 சமூகங்களை பற்றிய வரலாறு. சரிங்களா? 2 சமூகங்கள் அப்படின்றது எந்தெந்த சமூகங்கள் அப்படின்னா, ஆத் மற்றும் சமூது சமூகம். ஆது மற்றும் சமூது சமூகம். இந்த 2 சமூகங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சொல்லி காமிச்சிருக்கான். அதாவது ஒரு தூதர், அந்த தூதர் கீழே இருந்த சமூகத்தை இந்த பெயர் சொல்லி, ஆத் அப்படின்ற பெயரை சொல்லியும் சமூத் அப்படின்ற பெயரை சொல்லியும் நம்ம அழைக்கிறோம். இப்ப அந்த ஆத் அப்படின்ற சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு அப்படின்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஆது சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதரினுடைய பெயர் என்ன? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஓகேங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆத் ஹூத் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி சமூது சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதருடைய பெயர் என்ன அப்படின்னா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சமூது சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதரினுடைய பெயர் என்ன? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பற்றியும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பற்றியும் குர்ஆன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இது தனியா வேற எதுவும் வரலாறோ இல்ல வேற எதுவும் ஹதீஸோ இதுல இன்க்ளூட் ஆகல. முழுக்க முழுக்க குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ, இவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு மட்டும் ஒரு சின்ன இன்ட்ரோ. சரியா? இந்த அறிமுகம் அப்படின்றது வரலாறுல இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமும் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமும் எங்கே வாழ்ந்தாங்க, எந்த இடத்துல வாழ்ந்தாங்க, எந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அரபு பிரதேசத்துக்கு. அதாவது அந்த முன்னாள்ல இருந்த அந்த அரபு தேசம் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய சவுதி அரேபியாவை மட்டும் கிடையாது. சரிங்களா? பல்வேறு இடங்களை உள்ளடக்கியதுதான் அந்த அரபு பிரதேசம் அப்படின்றத சொல்லுவோம். அப்ப அதுக்குள்ள எதெல்லாம் வரும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய துபாய், ஓமன், கத்தார், அந்த மாதிரி பல்வேறு நாடுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த அரபு தேசமா இருந்துச்சு. சரியா? இப்ப அந்த அரபு தேசத்துல வாழ்ந்தவர்கள் தான் இந்த 2 சமூகங்களும். இப்ப எங்க வாழ்ந்தாங்க, குறிப்பிட்டு எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா மதினா. இப்ப நம்ம பாக்குறோம்ல, இந்த மதினாவினுடைய ஒரு பகுதியில ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமும் இன்னொரு பகுதியில சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமும் இருந்தாங்க. எங்க இருந்தாங்க அப்படின்னா, அதாவது மதினாவினுடைய வடக்கு பகுதியில. சரியா? மதினாவினுடைய வடக்கு பகுதியில சமூது சமூகம் இருந்தாங்க. அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் இருந்தாங்க. மதினாவினுடைய தெற்கு பகுதியில யார் இருந்தாங்க அப்படின்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆது சமூகம் இருந்தாங்க. திருப்பியும் சொல்றேன், மதினாவினுடைய வடக்கு பகுதியில சமூது, மதினாவினுடைய தெற்கு பகுதியில ஆது கூட்டம் இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன மொழி பேசக்கூடியவர்களா இருந்திருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அரபு தேசம் அப்படின்னாலே அரபு மொழி பேசக்கூடியவர்களா தான் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த இந்த அரபியர்கள் பொறுத்த வரைக்கும் 3 வகையினரா நம்ம பிரிக்கலாம். சரியா? கவனிச்சுக்கிட்டே வாங்க சொல்றத. இந்த அரபியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வகையினரா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பழங்கால அரபுகள். சரியா? பழங்கால அரபுகள், அதாவது
ஆஹ் ரொம்ப 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 பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள பழங்கால அரபுகள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு வகை, அதாவது இரண்டாவது வகையான அரபுகளை யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சவுதி அரேபியாவுக்கு வந்தாங்க? அந்த வரலாறு நம்ம படிச்சிருப்போம். என்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் அவங்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட எங்க வந்தாங்க? மக்காவை நோக்கி வந்தாங்கன்ற செய்தியை நம்ம படிச்சிருப்போம். அந்த மக்காலேயே ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாமையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்றத பார்த்தோம். அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எங்கதான் வளர்ந்தாங்க? மக்காவில தான் வளர்ந்தாங்க. அப்போ அங்க இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் எல்லா கூட்டத்தினரையும் அந்த இரண்டாவது வகையில நம்ம சேர்த்துக்குவோம். நான் இப்ப என்ன வகை சொல்லிட்டு இருக்கேன்? அரபுகளுடைய 3 வகையை சொல்லிட்டு இருக்கேன். அதுல முதலாவது பழங்கால அரபிகள், இரண்டாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து வந்த அந்த சந்ததிகளை இரண்டாவது வகையில நம்ம சேர்ப்போம். மூன்றாவது வகையில நம்ம யாரை சேர்ப்போம் அப்படின்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருப்பாங்கல்ல, அந்த காலகட்டத்தை, ரசூலுல்லாவுடைய நபித்துவத்துக்கு முந்தின காலகட்டத்தை என்னன்னு நம்ம சொல்லுவோம்? ஜாஹிலியாவோட காலம்னு சொல்லுவோமா? அப்ப அந்த ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் எடுத்து இப்ப வரைக்கும் அந்த மூன்றாவது வகையில வந்துரும். சரியா? இப்போ இவங்க பேசின மொழி என்ன சொன்னேன்? சமூகம் பேசின மொழி அரபுன்னு சொன்னேன். இப்ப இந்த அரபி அப்படின்றது வித்தியாசப்படும். அப்போ அவங்க பேசுனதுக்கும் இப்போ, அதாவது ஆது சமூகத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் பேசக்கூடிய அரபிக்கும் இப்ப இருக்கிற அந்த அரபு தேசம் பேசக்கூடிய அரபிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஓகேவா? இது நம்மளோட புரிதலுக்காக, அவங்க எங்க வாழ்ந்தாங்க, என்ன மொழி பேசினாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்மளுடைய புரிதலுக்காக நான் சொன்னேன். சரியா? ஓகே. இப்போ இந்த ஆது சமூகம், முதல்ல இந்த ஆது சமூகத்தை பத்தி பாத்துருவோம். ஆது சமூகம் எங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்னேன்? மதினாவினுடைய தெற்கு பகுதியில இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சமூகம், எல்லா சமூகத்துக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா சமூகத்துக்குமே ஒவ்வொரு விதமான அருட்கொடைகளையும் அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் கொடுத்திருப்பான். சரியா? அந்த வகையில இவங்களுக்கு, இந்த ஆது சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்துக்கு என்ன பவர், என்ன ஆற்றல் கொடுத்திருந்தான் அப்படின்னா பலம், வலிமை. ஓகேவா? அந்த வலிமை அப்படின்றத கொடுத்திருந்தான். இப்ப இவங்க எப்ப வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம வரிசையா நபிமார்கள், பெயர் கூறப்பட்ட நபிமார்கள் குர்ஆன்ல எடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த 25 நபிமார்கள்ல நம்ம எப்படி கால வரிசைப்படுத்துவோம் அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறமா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இவங்களுடைய இந்த ஆது சமூகம் எப்ப வாழ்ந்தவங்க? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாம் முன்னாடி வாழ்ந்தவங்க இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஓகேவா? அப்ப அந்த ஆது சமூகம் அப்படின்றது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு அப்புறமா வந்தது. அந்த ஆது சமூகத்தை தொடர்ந்து அடுத்து வந்த சமூகம் எது? சமூது சமூகம். அப்ப இதுதான் அந்த காலத்தொடர். சரியா? இதுதான் அதனுடைய தொடர்ச்சி. சரியா? இப்ப அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அருட்கொடையை கொடுத்திருந்தான், என்ன அத்தாட்சியை கொடுத்திருந்தான் அப்படின்னா அவங்க பலம் மிக்கவர்களா இருந்தாங்க. எப்படி பலம் மிக்கவர்களா இருந்தாங்க அப்படின்னா குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலம் மாதிரி, அந்த வலிமை மாதிரி இதற்கு முன்னால் யாருக்கும் கொடுக்கப்பட்டது இல்ல அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியே சொல்றான். அப்போ அவ்வளவு பெரிய பலம் மிக்கவர்களா, உறுதியானவர்களா அந்த சமூகம் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த ஒரு பலத்தை யூஸ் பண்ணி, அந்த ஒரு வலிமையை யூஸ் பண்ணி அவங்களுடைய பிரதேசத்துல, அவங்க வாழக்கூடிய இடத்துல, அவங்க வாழ்ந்த இடத்துல பெரிய பெரிய மாளிகைகள், பெரிய பெரிய கோட்டைகள் கட்டுறாங்க. உயர்ந்த தூண்களை உடைய, ஓகேவா, பெரிய பெரிய தூண்களை உடைய கோட்டைகளை கட்டுறாங்க. இப்போ இந்த கோட்டைகள் கட்டுறதுக்கு இந்த இந்த விஷயம் எல்லாமே ஒரு சாதாரண நிலப்பகுதியில அவங்க செய்யல. சவுதி அரேபியா, அதாவது அந்த அரபு பிரதேசம் அப்படின்றது பாலைவனத்தால் சூழப்பட்டது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அந்த பாலைவன மணல்லையும் உறுதியான பல கோட்டைகளை கட்டக்கூடிய அந்த பலத்தை, அந்த வலிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு கொடுத்திருந்தான்? இந்த ஆது சமூகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது எப்படி சொல்றான்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எங்க நின்னு பிரச்சாரம் செஞ்சதா சொல்றான்னா மலர் மேடுகளில் நின்று பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றான். அப்ப அந்த விஷயத்துல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அந்த சமூகம் பாலைவனத்துலதான் வாழ்ந்திருக்குன்னு தெரியுது.
அப்ப அந்த பாலைவனத்திலையும் அவங்கள அந்த கோட்டைகள் கட்டக்கூடிய பலத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான். இன்னொன்னு என்ன அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, உயரமான இடங்கள்ல போய் சின்னங்கள் அமைச்சாங்க. சின்னங்கள் அப்படின்னா ஏதோ ஒரு சிலை, ஏதோ ஒரு உயரமான சிலை, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய சிலைய அமைச்சாங்க. அப்ப இதுக்கெல்லாம் அல்லாஹ் யார் அந்த பலத்தை கொடுத்தது? அல்லாஹ் தான் கொடுத்தான். அப்போ இந்த நேரத்துல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கிட்ட போறாங்க. போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை போல பலம் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டதை போல இந்த செல்வம் அப்படின்றது இதற்கு முன்னால் யாருக்கும் கொடுக்கப்பட்டதாக இல்ல. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, மற்ற தெய்வங்களை விட்டுருங்க. இவங்க இவங்க எப்படி வழி தவறி இருந்தாங்க அப்படின்னா, பல தெய்வ வழிபாடு கொள்கையில இருந்தாங்க. அப்போ அந்த தெய்வங்களை விட்டுருங்க, அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்க, ஏகனான அவனையே வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொல்றாங்க. சரியா? குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கத்து குறைஷிகளுக்கு சொல்லும் போது, சரியா, குறைஷி மக்களை பார்த்து சொல்லும் போது எப்படி சொல்றான் அப்படின்னா, உங்களை விட இதற்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சமூகம் இருந்துச்சு. அந்த சமூகத்துல வாழ்ந்த மக்கள் உங்களை விட பலம் வாய்ந்தவர்களா இருந்தாங்க, உங்களை விட செல்வந்தர்களா இருந்தாங்க, உங்களை விட மக்களில் அதாவது சந்ததியரில் அதிகமானவர்களா இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப ஏன் இந்த மூணு விஷயத்த குறிச்சு மக்கத்து குறைஷிகள் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்? ஏன் அப்படின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறை படிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அந்த குறைஷிகள் சில விஷயங்களை கொண்டு அவங்க பெருமை அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படித்தானே? என்ன சொல்ல போனோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட டீலிங் பேசுவாங்களா, நீங்க இந்த நபித்துவத்தை விட்டுருங்க, நாங்க உங்களுக்கு இந்தந்த விஷயத்தெல்லாம் தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த விஷயத்த தர்றோம்னு சொல்லுவாங்க? இந்த அரபு தேசத்திலே உங்களை மிகப்பெரிய செல்வந்தர் ஆக்குறோம், இந்த அரபு தேசத்துல உங்களை மிகப்பெரிய ஆட்சியாளர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வச்சு டீல் பேசுவாங்க. புரியுதா? அப்ப அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பலமா நினைச்சிருந்தாங்களோ, குறைஷிகள் எதெல்லாம் என்னைய பலம் மிக்கவனா இருக்க வைக்குது, எதெல்லாம் என்னைய இப்போ உயிர் தரத்துல வச்சிருக்க வைக்குது அப்படின்னா இந்த மூன்று விஷயங்கள்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் அவங்கள பார்த்து என்ன சொல்றான்? இதுக்கு முன்னாடி சில சமூகம் வாழ்ந்துச்சு, அந்த சமூகம் உங்களை விட பலம் வாய்ந்தவர்களா இருந்தாங்க, உங்களை விட செல்வந்தர்களா இருந்தாங்க, உங்களை விட சந்ததியர்கள் அதிகமானவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இந்த மாதிரியான அருட்கொடைகள் கொடுக்கப்பட்ட அந்த ஆது சமூகம் அப்படின்றது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற விஷயத்தை கேட்டுச்சா அப்படின்னா கேட்கல. அதுல உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதை நிராகரிச்சாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது எங்களுடைய தெய்வங்கள் இருக்கும்ல, அந்த தெய்வத்துல ஏதோ ஒரு தெய்வம் உங்களை பிடிச்சிருச்சு. அதாவது எப்படி சொல்ல வராங்கன்னா, பேய் பிடிச்சிருச்சு, அந்த பேய் பிடிச்சதுனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, நீங்க சொல்ற விஷயத்துக்காக என்னுடைய தெய்வத்தை நான் விட்டு கொடுக்கணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இதெல்லாம் யார் சொல்றது? அந்த ஆது சமூகம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம பார்த்து, அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரை பார்த்து சொல்ற விஷயங்கள் இதெல்லாம். எப்படி சொல்றாங்க? இன்னும் நீங்க பொய் பேசுறவரா இருக்கீங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய பொய்யரா இருக்கீங்க, முட்டாளா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த சமூகம் என்ன செய்யுது? ஹூத் அலைஹிஸ்ஸலாம பார்த்து சொல்லுது. இப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ரொம்ப எச்சரிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. எப்படி சொல்றாங்க? அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க ஒருவேளை பணிந்து வந்துட்டீங்க, அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு மழையை கொடுப்பான். மழையை கொடுப்பான் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ அருட்கொடைகள் இருந்தும் மழை, அதாவது ரெயின், சரியா, அந்த மழையை மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அப்ப மழை அப்படின்றது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளா இருக்கு. இந்த மழை, இந்த ரெயின் அப்படின்றது இந்த உலகத்துக்கு அனுப்பப்படல, ஒரு குறிப்பிட்ட காலம் அனுப்பப்படல அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் என்ன செய்யும்? மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகும் அப்படின்ற விஷயம் தெரியுது. இன்னொன்னு, அந்த ஆது சமூகம் அப்படின்றது ஒரு 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 விதமான பஞ்சத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள சோதிச்சுட்டு இருந்தான். அப்ப அந்த சமயத்துல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்க என்ன செய்யுங்க, அல்லாவுக்கு பணிந்து வாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மழையை கொடுப்பான்னு சொல்றாங்க. இவ்வளவு சொல்லியும், இவ்வளவு விஷயங்களை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொல்லியும் அந்த ஆது சமூகம் என்ன செய்யல? அவங்களுடைய சொற்களை கேட்கல, அவங்களுடைய வார்த்தைகளை மதிக்கல. அவங்க என்ன செஞ்சாங்க? இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய விஷயத்துல உறுதியாக தான் இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான் அப்படின்னா அந்த மலை மேகத்தை அனுப்புறான். மலை மேகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மலை மேகத்தை அல்லாஹ் எதுக்காக அனுப்புறான்? அவங்கள தண்டிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக அனுப்புறான்.
ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு மழையை தரப்போகுது, இது நம்மளுக்கு அருட்கொடையா இருக்கு, பரவாயில்ல, நம்மளுடைய பஞ்சம் எல்லாம் போக போகுது, நம்மளுக்கு உணவு வரப்போகுது அப்படின்ற விஷயங்களை கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? அந்த ஆது சமூகம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மழை, இப்போ மழை வர போறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? சில்லுன்னு காத்து வீசும், கரெக்டா? அப்போ அந்த காற்றையே சுபஹானல்லாஹ் அல்லாஹ் எப்படி மாற்றி கொடுக்குறான் அப்படின்னா, காற்று குளிராதான் வீசுது, ஆனா புயல் காற்றை போல வீசுது. அப்போ அவ்வளவு வேகமாக அடித்த அந்த புயல் அந்த ஆது சமூக மக்களை என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், வேரோடு மரம் பிடுங்கி எறிவதை போல அந்த சமூகத்துல உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க? பிடுங்கி எரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த காற்றை தாங்க முடியாம அந்த மக்கள் எப்படி ஆனாங்க? வேரோடு பிடுங்கி எரியப்படக்கூடிய மரத்தை போன்று ஆனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் எல்லா விதமான வசதிகளையும் எல்லா விதமான பலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து, அந்த சமூகம் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய சமூகமா இருந்தா அவர்களுடைய இறுதி முடிவு இதுதான் அப்படின்ற விஷயம் இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது? தெரியுது. அந்த காற்ற, அந்த சொன்னேன்ல, அந்த புயல் காற்ற, குளிர்ந்த அந்த புயல் காற்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை நாட்கள் அவங்க மேல வீச செஞ்சான் அப்படின்னா, 7 இரவு 8 பகல் வீச செஞ்சான். சரியா? அந்த 7 இரவு 8 பகல் வீசின அந்த காற்றுல அவங்க கட்டி வச்சிருப்பாங்கல்ல கோட்டைகள், அந்த கோட்டைகளை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சுட்டான்? அழிச்சு எரிஞ்சுட்டான். புரியுதா? அப்ப இந்த மாதிரியான உதாரணங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றதுக்கு காரணம் நம்மளுடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். அப்ப இதுல இருந்து இன்னும் வேற என்ன படிப்பினை எடுக்கலாம் அப்படின்றத இன்னொரு சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்ப இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, சமூத் சமூது கூட்டம். சமூது கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாருன்னு சொன்ன? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சமூது சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம். இப்ப இவங்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது இவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்ன? மதீனாவினுடைய வடக்கு பகுதியில வாழ்ந்தவங்களா இருந்தாங்க. இப்ப இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விதமான விஷயங்களை கொடுத்திருந்தான் அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டியை கொடுத்திருந்தான். என்ன குவாலிட்டி அப்படின்னா, அதாவது மலைப்பாறைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பு. அதாவது பெரிய பெரிய பாறைகள், பெரிய பெரிய மலைகள், இது எல்லாத்தையும் குடைஞ்சு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு மாளிகை மாதிரி செய்வாங்களாம். அவங்களுடைய வீடுகளை அதுல அமைச்சுக்குவாங்களாம். சரியா? இத குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹிஜ்ர், அதாவது ஒரு அத்தியாயத்தினுடைய பேரே சூரா ஹிஜ்ர்ன்னு இருக்கு. ஹிஜ்ர் அப்படின்றது மலைப்பாறை. சரியா? இந்த 15வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த மலைப்பாறைகளை குடைந்து அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, கல் இருக்குல்ல, பெரிய பெரிய கல் இருக்குல்ல, அந்த கற்களை குடைந்து அவங்க வீடு அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. அப்ப இதுவும் என்னதுதான்? இதுவும் ஒரு விதமான அருட்கொடைதான். கரெக்ட் தானே? அப்போ இந்த விஷயத்துக்காக இப்ப இந்த இந்த சமூகத்துல உள்ள மக்கள் வந்து மக்களுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அதே விஷயம், அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த சமூகத்தை எச்சரிச்சாங்களோ அதே விஷயத்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த சமூக மக்கள் வந்து சூனியத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னப்போ, அதாவது என்ன சொன்னாங்க? ஏக இறைவனை நம்புங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லாவை தவிர உள்ள விஷயங்களை நம்பாதீங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான அருட்கொடைகளை கொடுத்திருக்கான், அற்புதத்தை கொடுத்திருக்கான் அப்படின்ற விஷயத்த என்ன செய்யறாங்க? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொல்றாங்க. அதுக்கு அந்த சமூக மக்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள்ல இத்தனை பேர் இருக்கும்போது, சரியா, எங்கள்ல இத்தனை பேர் இருக்கும்போது உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த அருள் கிடைச்சிச்சு, அது எப்படி கிடைக்க முடியும்? ஒரு ஆளுக்கு மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயத்த நாங்க எப்படி நம்ப முடியும்? உங்க ஒரு ஆளை மட்டும் எங்களை நம்ப சொல்றீங்களா? நீங்க சொல்ற விஷயங்களை எங்களை நம்ப சொல்றீங்களா? நிச்சயமாங்க நீங்க எப்படி இருக்கீங்க? சூனியக்காரரா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. யார பத்தி சொன்ன விஷயம் இது? சமூக மக்கள் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரான சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்போ திருப்பி திருப்பி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயங்களை எத்தி எத்தி வைக்கும் போது அந்த சமூக மக்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, சரி, நீங்க சொல்ற விஷயத்த நாங்க நம்புறோம், ஆனா எங்களுக்கு நீங்க ஒரு ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கணும். சரியா? ஒரு அற்புதத்தை செஞ்சு காமிக்கணும்.
அந்த அற்புதம் என்ன அற்புதம் அப்படின்னா, ஒரு பாறைய காமிக்கிறாங்க. சரியா? அந்த பாறைய காமிச்சு இதுக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வரணும். அந்த பாறைய பிளந்து அந்த பாறைக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வரணும். அந்த ஒட்டகம் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அது ஒரு பெண் ஒட்டகமா இருக்கணும். அது வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒட்டகமா இருக்கணும். அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த பாறைக்குள்ள இருந்து எங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை வர வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? சரி, நான் அப்படி அதாவது எல்லா இறை தூதர்களுமே இந்த மாதிரியான அத்தாட்சியை அந்த சமூகம் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை பார்த்தா நீங்க நம்புவீங்களா, அல்லாஹ்வை நீங்க நம்புவீங்களான்னு கேட்பாங்க. அவங்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தையே செஞ்சு காமிப்பாங்க அல்லாஹ்வுடைய உதவியால. அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் அதே மாதிரி கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? நீங்க அல்லாஹ்வை நம்புவீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அல்லாஹ்வுடைய உதவியால என்ன செய்யறாங்க? அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை கோரிக்கைய வச்சாங்களோ அந்த பாறைக்குள்ள இருந்து அந்த ஒட்டகம் வெளியாகுது. எப்படி வெளியாகுது? அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒட்டகமா கேட்டாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஒட்டகம் வெளியாகுது. ஆனா அந்த ஒட்டகம் பார்க்க எப்படி இருக்குன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டகம் எல்லாத்தையும் விட பலம் மிக்க ஒட்டகமா இருக்கு. சரியா? அப்ப அந்த மாதிரியான ஒட்டகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியே வர வைக்கிறான். இப்ப இது எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அத்தாட்சி. ஆனா அந்த சமூக மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அதை நம்பல. இது மிகப்பெரிய சூனியம்னு சொன்னாங்க. ஆனா அந்த கூட்டத்துல இருந்த சிலர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயத்த நம்பிக்கை கொண்டாங்க, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டாங்க. சரியா? அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அந்த மக்கள் கிட்ட, இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த ஒட்டகம் இந்த கிணற்றுல தண்ணி அருந்தும். சரியா? இந்த கிணத்துலதான் தண்ணி குடிக்கும் அப்படின்னு ஒரு கிணத்தை சுட்டி காமிச்சு, அது என்னைக்கு தண்ணி குடிக்குதோ அன்னைக்கு நீங்க தண்ணி குடிக்க கூடாது. புரியுதா? அது தண்ணி குடிக்கிற அன்னைக்கு நீங்க அந்த கிணற பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப இந்த நாள் ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த அந்த ஒட்டகம் தண்ணி குடிக்க போகுது அப்படின்னா, அன்னைக்கு எந்த மக்களும் அந்த கிணத்துல இருந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது. இப்ப மறுநாள் நீங்க தண்ணீர் எடுத்துக்கலாம், அந்த ஒட்டகம் தண்ணீர் அதுல இருந்து குடிக்காது. இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அது தண்ணி குடிக்காம இருக்குல்ல ஒரு நாள், இரண்டாவது நாள் இருக்குல்ல, அந்த நாள்ல அந்த ஒட்டகத்துக்கு கிட்ட இருந்து நீங்க பாலை கறந்துக்கலாம். அது தண்ணீர் குடிக்கிற நாள்ல நீங்க பால் கறக்க கூடாது அப்படின்ற ரெண்டு கண்டிஷனை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கிட்ட சொல்றாங்க. ஆனா அது அவங்க கேட்பாங்களா? அது அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப இந்த சமூகம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்றாங்க, ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. என்ன சூழ்ச்சி அப்படின்னா, அந்த ஒட்டகத்தை நம்ம கொன்றுவோம், என்ன செஞ்சிருவோம், அந்த ஒட்டகத்தை நம்ம கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா முடிவு பண்ணி என்ன செய்யறாங்க, அந்த மறுநாள் காலையில அந்த ஒட்டகத்தை கொலை செஞ்சிடுறாங்க. அப்ப அல்லாஹ் அத்தாட்சியாக அந்த சமூகத்துக்கு காமிச்ச அந்த விஷயத்த அவங்க என்ன செஞ்சிடுறாங்க, புறக்கணிச்சது மட்டும் இல்லாம அதை கொலையும் செஞ்சிடுறாங்க. இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்குது? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நீங்க வந்து ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு எச்சரிக்கையா சொல்றாங்க, ஒரு எச்சரிக்கை கூடிய ஒரு தொனியில சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை பார்த்து சொல்றாங்க, 3 நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு 3 நாள் காலக்கெடு, அந்த 3 நாளுக்குள்ள என்ன நடக்குதுன்றத மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறாங்க. அப்போ இந்த சமூகம் வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ, அந்த மாதிரியான பயம் அவங்களுடைய மனசுல ஏற்படுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சமூகத்துல உள்ள சிலர், அந்த சமூகத்துல உள்ள சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமையும் கொலை பண்ணிடலாம், நைட்டோட நைட்டா கொலை பண்ணிட்டு காலையில் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு நம்ம சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அதை நினைச்சுக்கிட்டே அவங்க தூங்குறாங்க. சரியா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ அந்த சூழ்ச்சியை முறியடிக்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், இன்னொரு சூழ்ச்சி செய்யறான். அப்போ சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவா இருக்கான். அப்போ நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராகவும் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கு எதிராகவும் என்ன விதமான சூழ்ச்சிகள் செஞ்சாலும் அந்த சூழ்ச்சி வெற்றியடைகிற மாதிரி போகுமே தவிர இறுதியான வெற்றி, உண்மையான வெற்றி அவங்களுக்கு கிடையாது. அப்ப என்ன தெரியுமா நடக்குது, என்ன தெரியுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யறான், அந்த இரவோட இரவா அவங்களுக்கு தண்டனையை இறக்குறான்.
அவங்க எந்த இரவு சாலிஹ் நம்ம கொலை பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த 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 நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் என்ன செய்யறான், தண்டனையை இறக்குறான். என்ன தண்டனை கொடுக்குறான் அப்படின்னா, சத்தம், ஒரு பேர் இடி முழக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை அழிக்கிறான். அப்ப அந்த இடி சத்தம், அந்த பயங்கரமான இடி சத்தம் அவங்களை என்ன செய்யுது அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், மெல்லப்பட்ட வைக்கோலை போன்ற ஆகினர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல இந்த விஷயத்த சொல்றான். அப்ப இந்த ரெண்டு சமூகத்தினுடைய அந்த விஷயங்களும் நம்மளுக்கு மிகப்பெரிய படிப்பினை. அதுவும் இப்ப உள்ள காலகட்டத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்மளுக்கு மிகப்பெரிய ஈமானிய உறுதியை தரக்கூடிய விஷயமா இருக்கு. நம்மளுடைய நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த ரெண்டு நாடுகள் அப்படித்தானே, ஆது சமூது அப்படின்ற இரு பெரும் அரசு, இரு பெரும் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட அரசுகள், மிகப்பெரிய, அதாவது ஸ்பெஷலா தனித்துவமா இவங்களுக்கு மட்டுமே அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத ஒரு பவரை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அரசுகள் என்ன செஞ்சுச்சு, அல்லாஹ்வை நம்பாத இயல்புடையதா இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. உலகத்துல உள்ள மக்களை விட நம்ம தான் தனித்துவமா தெரியிறோம் அப்படின்னு தான் அவங்களுடைய நம்பிக்கை இருந்துச்சு, அவங்களுடைய எண்ணம் இருந்துச்சு. ஆனா அது இறுதியில அவங்களுக்கு அதை வெற்றி கொடுத்துச்சா, அந்த விஷயம் அவங்களுக்கு வெற்றி கொடுத்துச்சா அப்படின்னா கிடையாது. குர்ஆன்ல, அதாவது சூரத்துல் ஃபஜ்ர் 89வது அத்தியாயத்துல 11ல இருந்து 14 வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னா, நான் அதை படிக்கிறேன், கேளுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லதீன தகவ் ஃபில் பிலாத் ஃபஅக்ஸரு ஃபீஹல் ஃபஸாத் ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அஸாப் இன்ன ரப்பக லபில் மிர்சாத் அப்படின்னு சொல்றான். என்னது அதுக்கு அர்த்தம் என்ன, அவர்கள் எல்லாம் நாடுகளில் வரம்பு மீறி நடந்தனர். யார சொல்லிட்டு இதை சொல்றான், அவர்களில் அப்படின்னு யார மென்ஷன் பண்றான் அப்படின்னா, ஆது கூட்டம், சமூது கூட்டம், ஃபிரௌனுடைய கூட்டம். இந்த மூன்று கூட்டத்தை பத்தியும் அந்த சூரத்துல் ஃபஜ்ருடைய முதல் வசனங்கள்ல சொல்லிட்டு 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். 81 இல்ல, 89ல 11ல இருந்து 14, சரியா, 81 இல்ல. அப்போ அவர்கள் எல்லாம் நாடுகளில் வரம்பு மீறி நடந்தனர். அவங்களுக்கு என்ன நாடு கொடுக்கப்பட்டதோ, அவங்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதிலிருந்து வரம்பு மீறி நடந்தார்கள். அதனால என்ன நடந்துச்சு, அவற்றில் குழப்பத்தை அதிகப்படுத்தினர். அந்த நாடுகள்ல என்ன செய்யறாங்க, குழப்பத்தை அதிகப்படுத்துறாங்க. 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உம்முடைய இறைவன் அவர்கள் மேல் வேதனையின் சாட்டையை எறிந்தான். இப்போ இவ்வளவு விஷயம் சொல்லியும் நீ திருந்தலைல, நீ என்னுடைய வழியின் பக்கம் வரல, உனக்கு இதுதான் வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையின் சாட்டையை இறைவன் எறிந்தான். நிச்சயமாக உம்முடைய இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கிறான். 80 இல்லடா, 89 சூரத்துல் ஃபஜ்ர், சரியா. இப்போ உம்முடைய இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், சொல்றான். இன்னொரு ஒரு ஆயத்து 53வது அத்தியாயம், அதாவது சூரத்துல் நஜ்மினுடைய 49ல இருந்து 54வது வசனம் வரைக்கும். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது நிச்சயமாக அவன்தான் இவர்கள் வணங்கும் நட்சத்திரமான ஷிஅராவின் இறைவன். ஷிஅரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நட்சத்திரத்தினுடைய இறைவன் அல்லாஹ் தான் அப்படின்றத சொல்லிட்டு, நிச்சயமாக முந்தைய ஆது கூட்டத்தை அழித்தவனும் அவன் தான். சூரா நஜ்ம்ல அல்லாஹ் இந்த விஷயத்த பேசுறான். ஆது கூட்டத்தை அழிச்சவனும் அவன் தான். சமூதையும் அவன் விடவில்லை. அப்ப சமூது சமூகத்தையும் அவன் அழிச்சான். அடுத்து என்ன சொல்றான், முன்னர் இருந்த நூஹுடைய சமுதாயத்தையும் அவன் தான் அழித்தான். நிச்சயமாக அவர்கள் பெரும் அநியாயக்காரர்களாகவும் அட்டூழியம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தனர். சரி, அடுத்து என்ன சொல்றான் அல்லாஹ், அவர்கள் அவனை தலைகீழாக புரட்டப்பட்ட இடத்தையும் அழித்தான். அதாவது லூத்துடைய சமூகத்தை பத்தி சொல்லும் போது சொல்றான், ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு சமூகத்தையும் நம்ம எப்படி அழிச்சோம். ஆதுடைய கூட்டத்தை அழிச்சோம், சமூதுடைய கூட்டத்தை அழிச்சோம், நூஹுடைய கூட்டத்தை அழிச்சோம், லூத்துடைய கூட்டத்தை அழிச்சோம். அதனை சூழ வேண்டிய தண்டனையானது சூழ்ந்து கொண்டது அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றான். அப்போ அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு பவரை கொடுக்குறான் அப்படின்னா, சரியா, ஒரு பவரை, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தையும் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு
அந்த கதிர் அந்த பவர் கொடுக்குறான் அப்படின்னா அந்த பவர் மூலியமா, அந்த பலத்தின் மூலியமா, அந்த வலிமையின் மூலியமா அவரு அல்லாவை நெருங்குறதுக்கும் அல்லாவை வணங்குறதுக்கும் தான் முற்படணுமே தவிர அவர் என்ன செய்யக்கூடாது, அதனை கொண்டு நிராகரிப்பு அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. அப்ப நிராகரிப்பாளர்களுக்கு இந்த விஷயத்த அல்லாஹ் கொடுக்குறான், நிராகரிப்பாளருடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் அந்த பலத்தை கொடுக்குறான், அந்த வலிமையை கொடுக்குறான் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்த மாதிரியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அந்த சோதனையை கொடுத்து அவங்கள மீண்டு வர செய்வான். அதுல இருந்து அவங்க மீண்டு வரல அப்படின்னா நீங்க இதுலயே நிலைச்சிருங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் தர்றேன், அதுலயே நிலைச்சிருங்க. ஆனா திடீர்னு என்ன செய்யும், என்னுடைய தண்டனை வந்து திடீரென்று உங்களை பிடித்து கொள்ளும் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யலாம் இந்த இடத்துல சொல்றான். 14வது அத்தியாயம் 42வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்னன்னா, அநியாயக்காரர்கள் செய்யறத அல்லாஹ் பார்த்துட்டு சும்மா இல்லை, அவர்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் பாராமுகமாக இல்லை. அவங்க எதற்காக அல்லாஹ் தாமதப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி ஏன் இந்த அநியாயக்காரர்கள் எல்லாம் பூமியில நிலைச்சிருக்கணும், ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும், ஏன் அல்லாஹ் அந்த வலிமையை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சிந்தனைகள் நம்மளுக்குள்ள வரணும். சரியா? ஆனா அல்லாஹ் ஒரே வசனத்துல சொல்லிட்டான், இது எல்லாத்தையும் நான் பார்க்காம இல்லை, உன்னை விட, அதாவது நம்மளை விட அல்லாஹ் இரக்கமுடையவன். தன் தாயை விட 99% என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்கள் மீது, நம் மீது அளவற்ற இரக்கமுடையவனா இருக்கான், அன்புடையவனா இருக்கான். இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழலை பார்த்து நம்மளுடைய மனம் பயப்படுது, நம்மளுடைய கல்வி அஞ்சுது, என்னடா இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு நம்மளுக்கு கண்கள் கண்ணீரை சிந்துது. ஆனா அல்லாஹ் இதை விட எல்லாம் இரக்கமுடையவனா இருக்கான். புரியுதா? அப்ப அந்த இரக்கம் அப்படின்றது இந்த முஸ்லிம்களை, இந்த அல்லாவை நம்பக்கூடிய கூட்டத்தை எப்படி பாதுகாக்கணுமோ, எப்போது பாதுகாக்க வேண்டுமோ அப்ப என்ன செய்வான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் பாதுகாப்பான். தாமதித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப அந்த தாமதம் அப்படின்றது கொஞ்ச நாள் நீ சந்தோஷமா இரு, கொஞ்ச நாள் உனக்கு என்னென்ன வேணுமோ அதை செய், ஆனா திடீர்னு உனக்கு ஒரு வேதனை வரும், அந்த வேதனையை வச்சு நான் உன்னைய பிடிப்பேன். ஆது சமூகம் என்ன நினைச்சுச்சு அந்த மலை மேகத்தை பார்த்து, ஆஹா எனக்கு வந்து இந்த இந்த மலை வந்து எனக்கு இருக்கக்கூடிய பஞ்சம் எல்லாத்தையும் போக்க போகுது, எனக்கு அருளை கொடுக்க போதுன்னு நினைச்சிச்சு. ஆனா என்ன செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலியமாவே அழிச்சான். புரியுதா? அதே மாதிரிதான் சமூகத்தையும் அழிச்சான். இப்போ இந்த இந்த இடத்துல அல்லாவை நம்பக்கூடியவர்கள் இருந்திருப்பாங்கல்ல, ஆது கூட்டத்திலையும் சரி சமூக கூட்டத்திலையும் சரி அல்லாவை கூடியவர்களை அல்லாஹ் எப்படி காப்பாற்றணுமோ அப்படி காப்பாத்திட்டான். சரியா? அப்போ நம்மளுடைய நம்பிக்கை இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்மளுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கணுமே தவிர எந்த இடத்துலயும் நிலை குலைஞ்சிடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழல் இனி வருங்காலத்துல ஏற்பட்டாலும் நம்மளுடைய நம்பிக்கைய இந்த மாதிரியான வரலாறுகளை கொண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திகளை கொண்டு நம்மளுடைய ஈமான என்ன செய்யணும், உறுதி மிக்கதா ஆக்கி கொள்ளணும். இந்த குரானை எந்த நிலையிலையும் பற்றி பிடித்தவர்களாக இருக்கணும். எப்படி குரானை பற்றி பிடிக்கிறது, அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை ஆழமாக படிக்கணும். அப்படி நீங்க படிக்க அந்த குரான் உங்களுடைய கல்வில உங்களுக்கு சலனம் ஏற்படும் போது உங்ககிட்ட பேசும். சரியா? நீ இப்படிதான் இருக்கணும், இந்த சூழ்நிலையை நீ இப்படிதான் கையாளணும், இந்த சூழ்நிலையில நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த என்ன செய்யும் உங்களுக்கு சொல்லும். அப்போ இன்னைக்கு குரான் நம்மளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையா, நம்மளுக்கு சொல்லக்கூடிய படிப்பினையா எந்த ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அதாவது அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் பாராமுகமாக இல்லை, அவர்களை தாமதப்படுத்தி வைத்திருப்பது எல்லாம் மறுமை நாளுக்காக தான் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அந்த விஷயத்த உறுதியாக நம்பக்கூடிய எந்த சூழ்நிலையிலையும் அசையாத ஈமான், ஆழமான உறுதியான ஈமான, அசைக்க முடியாத ஈமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்ற துவாவோடு இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.